அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் முக்கிய செய்தி. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஃபெஞ்சான் புயல் 7 நாட்களுக்கான மழை எச்சரிக்கை. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஃபெஞ்சான் புயல் மீண்டும் மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னையில் இருந்து 110 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள நிலையில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே சனிக்கிழமை இரவு அல்லது ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1ஆம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் தமிழ்நாடு பேரிடர் மீட்பு குழு மாமல்லபுரம் வருகை தந்துள்ளது. கனமழை எச்சரிக்கை வரப்பெற்ற செங்கல்பட்டு மற்றும் பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு தலா 3 குழுக்களும், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு தலா 2 குழுக்களும் ஆக மொத்தம் 18 பேரிடர் மீட்பு படையின் குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் ஃபெஞ்சான் புயல் நிலவரங்கள் குறித்து விவரங்களை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் ஃபெஞ்சான் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து சனிக்கிழமை காலை நவம்பர் 30ஆம் தேதி 8:30 மணியளவில் அதே பகுதிகளில் புயலாக புதுச்சேரியில் இருந்து சுமார் கிழக்கு வடகிழக்கே 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து வடகிழக்கே 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுச்சேரி காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்திற்கும் இடையே சனிக்கிழமை மாலை புயலாக கடக்கக்கூடும். அந்த சமயத்தில் காற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. चेन्नई सिटी एक दिन का बारिश में क्या हालत हो रहा है। चेन्नई सिटी देखिए, रेडीमेड का हालत देखिए कैसा हो गया है। एक दिन का बारिश में रेडीमेड लेफ्ट ना ओके ओके लेफ्ट பாருங்கோ 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 ராஜா ஹோட்டல் பாருங்கோ. मेदो बस कर रे பாருங்கோ
ஸ்டேஷனில் பிரியாணி வந்து யார் சாப்பிடுவாங்கோ பாருங்கோ ஜவாஹர்லாம் லெஃப்ட்டுண்ணா நிப்பாட்டுண்ணா அப்படியே ஓகே